Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உங்களுடைய delete ஆன photos வந்து in case வந்து உங்களுடைய Google Photosல வந்து backup ஆகி இருந்தா உங்களுக்கு வந்து ஒரு luck அப்படினு கூட சொல்லலாம். In case வந்து உங்களுடைய photos வந்து delete ஆகிரும் அப்படினு பயப்படுறவங்க வந்து Google Photosல வந்து சேவ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுடைய photos வந்து ஏற்கனவே delete ஆகி இருந்துச்சுனா இந்த ஆப்ஷன்ல வந்து recover ஆக ஒரு சான்ஸ் இருக்கு and இத போய் செக் பண்ணி பாருங்க. கட்டாயம் உங்களுடைய Gmail ID இருந்துச்சுனா உங்களுக்கு வந்து இந்த photos வந்து திரும்பவும் பெறறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. புதுசா ஃபோன் வாங்கியிருக்க யாராச்சும் இருந்தா இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருங்க. ஏற்கனவே ஃபோன் வச்சிருக்கவங்களும் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுடைய photos வந்து நீங்க எத்தனை வருஷங்கள் போனாலும் உங்களுக்கு வந்து அந்த photos வந்து பாதுகாத்து வச்சிருக்கலாம். உங்களுடைய ஃபோன் வந்து ஃபார்மட் ஆனாலும் ஃபோன் வந்து தொலைஞ்சு போனாலும் உங்களுடைய போட்டோஸ் வந்து உங்க கைக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல சான்ஸ் வந்து கூகுள் நிறுவனம் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த விஷயத்தை தான் நம்ம வந்து இப்ப ட்ரை பண்ணி பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் நீங்க இப்பதான் பாத்தீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. என்னோட ஒன் மேன் தமிழ் யூடியூப் சேனல்ல லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagram பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. Gmail, அதாவது நம்ம ஒரு Android phone வந்து யூஸ் பண்றோம்னா Google Play Store சப்போர்ட் பண்ற ஒரு Android phone வந்து யூஸ் பண்றோம்னா நம்ம எல்லாரும் Android phone ஓபன் பண்ணும்போது நமக்கு ஒரு Gmail ஐடியை வந்து நம்ம கட்டாயம் கொடுக்கணும். இந்த Gmail ஐடி உங்களுடைய போன்ல இருக்க சகல விதமான டேட்டாஸையும் பேக்கப் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. சோ இத வந்து நம்ம எனேபிள் பண்ண வேண்டியது மட்டும் தான் நம்மளுடைய ஒரு வேலைன்னு மட்டும் சொல்லலாம். பண்ணிட்டா கட்டாயம் வந்து உங்களுடைய எல்லா டீடைல்ஸையும் அது வந்து பேக்கப் பண்ணிக்கும். சோ சில பேருக்கு வந்து பேக்கப் பண்ண கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. சில பேருக்கு வந்து பேக்கப் பண்ணா ஓகே நமக்கு பேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. சோ இது ரெண்டுமே உங்களுடைய விருப்பத்தின் படிதான். சோ நீங்க உங்களுக்கு போட்டோஸ் வேணும், கேஸ் உங்களுடைய போன் வந்து தொலைஞ்சிருச்சு, உங்களுடைய போன் காணாம போயிருச்சுன்னா உங்களுடைய டேட்டாஸ் வந்து திருப்பி பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பேக்கப் இமெயில வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ்ல இருக்க சகல விதமான விஷயங்களும் உங்களுடைய நியூ போன்ல வந்து ரீஸ்டோர் ஆகிரும். சோ இதுதான் இருக்க ஒரு நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம். சோ இந்த Gmail ஐடி ஒரு முக்கியமான விஷயம். சோ Gmail ஐடிங்கிறத வந்து நீங்க ரொம்பவுமே பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். இந்த Gmail ஐடி இன்னொருத்தர் கைக்கு கிடைச்சுன்னா உங்களுடைய சகல விஷயங்களையும் அவரும் பார்க்க முடியும். ஏன்னா எல்லா விஷயங்களையும் வந்து பேக்கப் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் Gmail ஐடியில. சோ அதன் காரணமாக இது நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ Gmailங்கிறத வந்து ரொம்பவுமே விளையாட்டுத்தனமா எடுத்துறாதீங்க. சோ இது ரொம்பவுமே முக்கியமா பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களுடைய Android போன்ல பாத்தீங்கன்னா கூகுள்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்திருப்பாங்க. அந்த ஃபோல்டர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த எல்லா ஆப்ஸுக்குமே ஒரே ஒரு Gmail ஐடியை தான் நம்ம யூஸ் பண்றோம். உங்களுடைய சகல விதமான ஆப்ஸை வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருந்து அக்சஸ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுலயே தான் Google Photosங்கிற ஆப்ஷனும் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த போட்டோஸை வந்து நம்ம கிளிக் பண்ணி அதுல செட்டிங்ஸ்ல பேக்கப் அண்ட் சைன் அப்ங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா உங்களுடைய சகல விதமான போட்டோஸும் வந்து இந்த Google Photosல வந்து பேக்கப் ஆகிரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஷோ ஆகும். அது என்னன்னா டர்ன் ஆன் பேக்கப் அப்படி இல்லைன்னா டூ நாட் பேக்கப் அப்படிங்கிற இந்த ரெண்டு ஆப்ஷன்ல டர்ன் ஆன் பேக்கப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சகல விதமான போட்டோஸும் வந்து Google Photosல வந்து பேக்கப் ஆகிரும். கிட்டத்தட்ட இதுல வந்து 15 GB வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னா காசு கட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்ஸும் அவங்க கொடுத்திருக்காங்க கூகுள் நிறுவனத்துல. அண்ட் இந்த மாதிரி பேக்கப் ஆகிற சகல விதமான போட்டோஸும் உங்களுடைய போன்ல இருந்து உங்களுடைய போன்ல கேப்சர் ஆகிற சகல விதமான போட்டோஸும் அண்ட் ஆப்ஸ் மூலமாக சேர்ற போட்டோஸும் இதுல பேக்கப் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். முக்கியமா வந்து கேமரால இருந்து நீங்க எடுக்கிற இமேஜஸும் வீடியோஸும் கட்டாயம் பேக்கப் ஆகும். அதுல கிட்டத்தட்ட சப்போர்ட் பண்ணாத சில விஷயங்கள் இருக்கு, அதை நான் அடுத்து சொல்றேன். அண்ட் அதுல வந்து சப்போர்ட் பண்ற எல்லா விஷயங்களையும் வந்து உங்களுக்கு வந்து பேக்கப் பண்ணி வச்சிருக்கலாம்னு கூட சொல்லலாம். சோ உங்களுடைய ஒரு ஆண்ட்ராய்ட் போன் வந்து தொலைஞ்சு போனாலும் உங்களுடைய Gmail ஐடி உங்க கையில இருக்குன்னா இந்த எல்லா விஷயங்களையும் வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து 100% கிடைக்குதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் இன் கேஸ் வந்து நீங்க இந்த போனை வந்து வீட்ல வச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான போட்டோஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்க Gmailல எந்த ஒரு கம்ப்யூட்டர்ல லாகின் பண்ணாலும் உங்களுடைய போட்டோஸ்ல போயிட்டு உங்களுடைய அந்த தேவையான போட்டோஸை வந்து உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸும் இந்த Google Photos மூலமாக உங்களுக்கு கிடைக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை Google Photos வந்து நமக்கு கொடுக்குது. இப்போ வந்து நம்ம போன்ல எப்படி பேக்கப் ஆன் பண்றது அண்ட் அதை வந்து மெஷின்ல நம்ம எப்படி பாக்குறது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டாக சொன்ன விஷயம் தான், நம்மளுடைய ஃபோன் எடுத்து பார்த்தோன்னா கூகுள்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு Gmail ஐடிக்கு கீழே தான் இத்தனை அப்ளிகேஷனும் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும்னு கூட சொல்லலாம். அண்ட் நான் வந்து இதில் கிளிக் பண்ண போகிற ஆப் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோஸ்ன்னு இருக்கு. என்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் பேக்கப் பண்ணுறதுக்கு எனக்கு ஷோ ஆகும். இதை வந்து அப்டேட்னு ஷோ ஆகுது. இதை அப்டேட் பண்ணிட்டா பேக்கப் வந்து ஒன்றும் பண்ணிடலாம். நான் நாட் நவுன்னு ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து என்னுடைய பழைய ஒரு ப்ரொஃபைலை வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான் ஷோ ஆகுது. அண்ட் இந்த இடத்துல நம்ம வந்து செட்டிங்ஸை கிளிக் பண்ணலாம். செட்டிங்ஸை கிளிக் பண்ணி பேக்கப். ஸோ இந்த டிக் வந்து கட்டாயம் உங்களுடைய ஃபோனில் வந்து ஒன் ஆகி இருந்தால் மட்டும்தான்
உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து பேக்கப் ஆகும். ஸோ இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கூகுள் ஃபோட்டோஸை அப்ளிகேஷன், அதாவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து எல்லா ஃபோட்டோஸையும் பேக்கப் பண்ணணும்னா இந்த டிக் வந்து கட்டாயம் ஒன்னாகி இருக்கணும். அண்ட் ஆன் பண்ணோன்னே இங்கே ஷோ ஆகுது எந்தெந்த இதில் வந்து நம்மளுக்கு ஜிபிஸ் வந்து லெஃப்ட் ஆகி இருக்கு அப்படின்னு ஷோ ஆகுது. ஹெல்ப்பில் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து பேக்கப் பண்ணலாம், எப்படி உங்களுடைய பேக்கப்பை வந்து டர்ன் ஆன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். ஃபோட்டோஸில் வந்து லார்ஜர் தென் 200 MBs ஓ 150 MBs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் ஆகாது. அண்ட் வீடியோஸில் வந்து லார்ஜர் தென் 10 GBs 10 GBஸ்க்கு அதிகமான வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகாது. ஐட்டம் ஸ்மாலர் தென் 256 இந்த மாதிரி இருக்க ஃபோட்டோஸும் வந்து அப்லோட் ஆகாது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கப் ஆகிற ஃபைல் டைப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். முக்கியமாக நோட்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ட்ரை டு பேக்கப் file type not listed here, it may be not work with Google Photos அப்படின்னு. ஸோ இங்கே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்க ஃபைல் டைப்ஸை தவிர நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபைல் டைப்பை வந்து அதாவது அப்லோட் பண்ண போனீங்கன்னா அது வந்து சம்டைம்ஸ் அப்லோட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவு முக்கியமான ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரோ ஃபோட்டோஸில் வந்து எந்தெந்த கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் ஆகும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவுமே நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து இதன் காரணமாக பேக்கப் ஆகுறதன் காரணமாக உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உங்களுக்கு இந்த கூகுள் ஃபோட்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். நம்ம இப்போ பார்க்கலாம் கம்ப்யூட்டரில் இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூகுள் வந்துட்டோம். கூகுள் வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணணும். இங்கே வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஷோ ஆகும் அக்கௌண்ட்டில். அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் வந்து கூகுள் நிறுவனம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் பார்க்கும்போதும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூகுள் ஃபோட்டோஸ் வந்து உங்கள் ஃபோனில் எப்படி ஷோ ஆனிச்சோ அதே மாதிரி இதில் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஷோ ஆகும். ஸோ அங்கே கொடுத்த ஜிமெயில் ஐடியே கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸை வந்து பார்க்குறதுக்கான சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோஸ் அப்படின்னு ஷோ ஆகுது. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. அண்ட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து அங்கே பேக்கப் ஆகி இருந்துச்சுன்னா கட்டாயம் அந்த ஃபோட்டோஸ் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதன் காரணமாக தான் உங்களுடைய ஜிமெயில் ஐடியை எந்த ஒரு கம்ப்யூட்டர்லையும் லாகின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். எந்த ஒரு காரணம்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஃபோட்டோஸ் கூட இந்த இடத்துல சேவ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பேக்கப் ஆனிச்சுன்னா கட்டாயம் யாராக இருந்தாலும் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கூகுள் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு ஷோ ஆகுது. அண்ட் கிட்டத்தட்ட 4 GBs சம்திங் வந்து என்னுடைய பேக்கப் ஆகியிருக்குன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் என்னுடைய ஃபோனில் வந்து டேட்டா ஒன் ஆகியிருக்க டைம் இது வந்து பேக்கப் ஆகியிருக்கலாம். அதன் காரணமாக என்னோட ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு ஷோ ஆகுது. அண்ட் கிட்டத்தட்ட இயர்வைஸ்லையும் வந்து எனக்கு ஷோ ஆகிட்டே போகுதுன்னு கூட சொல்லலாம். கீழே போகும்போது எனக்கு இயர்வைஸை பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. ரொம்பவுமே பழைய ஃபோட்டோஸ் என்னுடைய நிறைய, அதாவது என்னுடைய சாம்சங் ஃபோன் நான் யூஸ் பண்ணும்போது நான் பேக்கப் பண்ண ஃபோட்டோஸ் கூட இதில் வந்து எனக்கு ஷோ ஆகிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய எல்லா விதமான ஃபோட்டோஸையும் வந்து இந்த கூகுள் ஃபோட்டோஸ் மூலமாக பேக்கப் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவுமே கிடைச்சிருக்கு. அண்ட் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல். பட் இந்த ஜிமெயில் ஐடியா மட்டும் யார் கையிலையும் கொடுத்துறாதீங்க. அதை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுருங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டிலீட் பண்ண ஃபோட்டோஸ், அதாவது கூகுள் ஃபோட்டோஸில் நீங்கள் டிலீட் பண்ணிங்கன்னா அது வந்து ட்ராஷில் தான் சேரும். ஸோ அதில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பேக்கப் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கூகுள் நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ப்ரைவசி வந்து ஓகேன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கூகுள் ஃபோட்டோஸில் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து பேக்கப் பண்ணி வச்சிருக்கலாம். அண்ட் அப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து பேக்கப் ஆகி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் இது வந்து ஒர்க் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். நிறைய பேர் அவங்களுடைய போட்டோஸை இழந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த போட்டோஸ் வந்து இன்கேஸ் வந்து பேக்கப் ஆகி இருந்துச்சுன்னா ரொம்பவே ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். ஸோ இதை வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.